வணக்கம் நண்பர்களே. அனைவரும் சிக்குவது உறுதியாகிவிட்டது. யார்? ஊழல்வாதிகள், ஊழல் செய்த அமைச்சர்கள், வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தவர்கள். எப்படி சேர்த்துருப்பாங்க? அரசு மக்களுடைய வரி பணத்தை, அரசு வருமானத்தை தாங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டவங்க. உறுதியாய் சிக்குவோம் என்பது தெரிந்து விட்டது. காரணம், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை வீடியோக்குள்ளேயும் இதுக்கான காரணம் சொல்லிட்டேன். எங்கெங்கெல்லாம் இடி செக் வச்சுருக்காங்க அப்படின்னு. இவங்க தப்பிக்க முடியாது. உறுதியாய் சிக்குவோம் என்பது தெரிந்ததால் இப்போது யார் காலில் விழுவது என்பதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. இதை பயன்படுத்திக்கிட்டு நான் காப்பாற்றுறேன், நீ காப்பாற்றுறேன்னு வர்ற யாரையுமே அவங்க நம்புறதில்லை. இப்போ ஏன்னா ஆதாரங்கள் சிக்கியிருக்கிறது. அப்போ இந்த எலெக்ஷன் டயத்தில் நிச்சயமாக அடி 2 மடங்கு இருக்கும். அடியும் இடியும் 2 மடங்கு இருக்கும். யார்? இடியோட அடி. அப்போ எப்படினாலும் கட்சியை தோற்கடிக்கணும், திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எதிர்கட்சி பலமாக அடிக்கும். இந்த டயத்தில் போய் இந்த ஆதாரங்களை மாட்டி கண்ணா பின்னான்னு இவனுக்கு அடித்தது பூரா உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இப்போ உறுதியை சிக்குவோம் என்பதால் யார் காலில் விழுந்தால் நாம் குறைந்தபட்சம் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு, தேர்தலில் ஜெயிக்கிறது 2வது விஷயம். முதல்ல இந்த சிக்கல்லேருந்து தீரணும். இப்படி நெருக்கடி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது உறுதியாக சிக்குவோம்னு எதை வச்சு சொன்னாங்க? அதான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். மது கூட்டாளிகள் பூரா போட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டான். சொந்த கட்சிக்காரன் போட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டான். அதிருப்தியாளர்கள் போட்டு கொடுக்க ரெடி ஆகிட்டான். இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் யாரை நம்புறது, எங்கே இது பண்ணுறது, இது தெரியாமல் இப்போது முழிச்சிட்ருக்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் இவங்க ஓட்டுக்காக பணம் கொடுக்கறதுக்கு எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்கு நவீனமான ரொம்ப நுணுக்கமான நவீனமான இடங்களில் இப்போ பதுக்கி வச்சுருக்காங்க. அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.